இவற்றை பழக பழக கூட்டத்தை விட்டு தனியா ஒதுங்க மாட்டீங்க. ஒதுங்கினா அது சம்திங் ராங். இவற்றை பழக பழக எல்லாத்தையுமே ரொம்ப அன்பா பழக ஆரம்பிப்பீங்க. ஏன்னா இந்த லவ் ஓவர்ஃப்ளோ ஆகி எல்லா பக்கமும் கொட்ட ஆரம்பிக்கும். Which is not divine connection ன்னு சொல்லிட்டு போயிடுறேன். எது டிவைன் கனெக்ஷன் கிடையாது. ஒன்னு உட்கார்ந்து தலைமைத்துவத்துக்கு எதிராக பேசிக் கொண்டிருப்பார்கள் என்றால் அது டிவைன் கனெக்ஷன் கிடையாது. If some connection it is separating us from the leadership. ஏதாவது ஒன்று தலைமைத்துவத்தின் மீது இருக்கிற அன்பை குறைப்பது போல ஒருத்தன் பேசிட்டு இருந்தானா அது டீமோனிக் கனெக்ஷன். டிவைன் கனெக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அவற்றை நீங்க பேச பேச உங்களுக்கு இவர் மேல பாசம் கூடிக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்தா அது டிவைன் கனெக்ஷன். எழுதிக்கங்க. நம்பர் 1. நம்பர் 2, ஒரு டிவைன் கனெக்ஷன் நம்ம தவறு செய்யும் போது நம்மள முகஸ்துதி பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க, நம்மளை கரெக்ட் பண்ணுவாங்க. பைபிள் சொல்லுது கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான். திட்டிக்கிட்டே இருக்கான் பாத்தீங்களா, இன்னொரு தடவை கொடுத்துட்டே இருக்க பாத்தீங்களா, இந்த தடவை விட்டு இருக்கிறவன் வந்து அங்கீகாரம் பெற மாட்டானா. இந்த திட்டு வாங்குறவன் யார அங்கீகரிப்பான்னா தன்னை திட்டுனா பாருங்க அவன் அங்கீகரிப்பானா. கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான். சிநேகிதன் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறான். உண்மையான தொடர்புகள் சரி செய்வார்கள் நம்மை. அதான் பைபிள் சொல்லுது அவர்களுக்கு உத்தம ஆசீர்வாதம் கிடைக்குமா. இந்த திட்டி கரெக்ட் பண்றாங்கல்ல, இப்படி இருக்கக்கூடாது, தப்புப்பா, அப்படி செய்யக்கூடாது, அப்படி சொன்னா அவனுக்கு உத்தம ஆசீர்வாதம் கிடைக்கும். சோ டிவைன் கனெக்ஷன்னா முகஸ்துதி பண்ணுகிறவர்கள் அல்ல, உங்களை செப்பரேட் பண்றவங்க இல்ல, உங்களை வந்து இணைக்கிறவங்க லீடர்கள் அல்லது அவர்கள் உங்களை சரி செய்கிறவர்கள். மூன்றாவது, சேர்ந்த பிறகு நன்மைக்கு எதுவான காரியங்கள் நடக்கும், தீமைக்கு எதுவானது நடக்காது. புரியுதா உங்களுக்கு? டிவைன் கனெக்ஷன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள இருக்க ஸ்பிரிச்சுவல் ஏரியாஸ் நிறைய கப்ப கப்ப கப்பன்னு வளர ஆரம்பிக்கும். அப்பவே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இது டிவைன் கனெக்ஷன். அடுத்து உங்க வாழ்க்கையில உயர்வு வந்துகிட்டே இருக்கும். அவற்றை சேர்ந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் சார், ஆசீர்வாதங்கள் சார், முன்னாடி இருந்தோட நல்லா இருக்கேன் சார், நான் பெருகி இருக்கிறேன் சார். டிவைன் கனெக்ஷன். தேவன் உங்களை அவர்களோடு இணைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். இரண்டாவது, அவர்களோடு சேரும்போது பக்தி விருத்தி உண்டாகும். அஞ்சாவது, பக்தி விருத்தி உண்டாகும். நாளுக்கு நாள் கடவுளை பற்றிய அறிவு முகமும் அவரை பற்றிய தெளிவு உங்களுக்கு அதிகப்படுத்திக்கிட்டே வரும். ஆறாவது, அவர் கூட பழக பழக எல்லாத்தையும் அன்பா பழக ஆரம்பிப்பீங்க. ரொம்ப முக்கியமானது, இவற்றை பழக பழக கூட்டத்தை விட்டு தனியா ஒதுங்க மாட்டீங்க. அப்படி ஒதுங்கினா அது சம்திங் ராங். இவற்றை பழக பழக எல்லாத்தையுமே ரொம்ப அன்பா பழக ஆரம்பிப்பீங்க. ஏன்னா இந்த லவ் ஓவர்ஃப்ளோ ஆகி எல்லா பக்கமும் கொட்ட ஆரம்பிக்கும். டிவைன் கனெக்ஷன். மற்றவர்களுடைய நல்வாழ்வை விரும்ப ஆரம்பிப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த டிவைன் கனெக்ஷன் என்ன செய்யணும், பூமியிலையும் தொடர்ந்து பரலோகத்திலையும் கண்டினியூ ஆகும். இயேசு சொன்னார், பரலோகத்திலே நான் இருக்கும் ஸ்தலத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போறேன். அந்த இடம் எப்படி இருக்கும்னா, நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சோ டிவைன் கனெக்ஷன்றது ஒரு எட்டர்னல் எவர்லாஸ்டிங் கனெக்ஷன். இது எர்த்லி கனெக்ஷன் கிடையாது. சோ இதெல்லாம் வந்து தேவன் நம்ம கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் ஒன்று. பிரஷியஸ் ஆயில் எல்லாம் சொல்லுங்க. ஆமென்.